அந்த கொடூரம் குணம் கொண்ட மகிஷாசுரனை வதம் பண்ணி தேவர்களுக்கு அவங்களோட ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பேன். எப்பெல்லாம் அறம் தவறுதோ அந்த இடத்துல நான் அவதாரம் எடுத்து அந்த அறத்தை நிலைநாட்டுவேன். இதுதான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லி அந்த அம்பிகை எல்லாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இதை கேட்டோடனே தேவர்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுது. எப்படியாவது இந்த ஆதிபராசக்தி மகிஷாசுரனை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம திரும்ப அந்த இடத்த அடைஞ்சிருவோம். நம்ம திரும்ப நம்மளோட தேவலோகத்தில் போய் நம்ம ராஜ்யத்தையும் சரி நம்மளோட வாழ்க்கையும் சரி செம்மையாக வாழலாம் அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. இந்த அண்டசராசரத்தில் இருக்கிற எல்லா உயிரினத்திலையும் வியாபிச்சு நிற்கிற இந்த ஆதிபராசக்தி தெரியாதா இந்த தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத. இது தெரிஞ்சுக்கிட்ட ஆதிபராசக்தி அவங்க மனசில் பயங்கரமான சிரிப்பு ஏற்படுது. அவங்க கைகொட்டி சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே தேவர்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம என்ன நினச்சோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆதிபராசக்தி ஏன் இப்படி சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்திரன் ரொம்ப பணிவாக ஆதிபராசக்திகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.